வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ரோபோ சங்கருடைய மனைவி உருக்கமாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அப்படி மட்டும் இருந்திருந்தால் ரோபோ சங்கரை பத்திரமாக பார்த்துருக்கலாம். மனைவி பிரியங்கா உருக்கமான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல், அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரோபோ சங்கர் கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு எதிர்பாராத ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதற்கு முன்னரும் ஒரு முறை சாவின் விளிம்பு வரை சென்றிருந்தார். அவர் சங்கர் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி தனியார் யூடியூப் சேனலுக்கு நடத்தும் சமையல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் அதில் அவங்க பேசியிருக்கும் விஷயம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மதுரையில் மேடையில் தோன்றி தனது திறமையை வெளியிட்டு காண்பித்த ரோபோ சங்கர் பிறகு சின்னத்திரை நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அதில் அவங்க பலருமே பல வருடங்கள் சிரிக்க வைத்து கொண்டிருந்தார். அவர் திறமையை கவனித்து தனுஷ் அவர்கள் தனது மாரி படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு சரசரவென்று முன்னேறினார் ரோபோ சங்கர். காமெடி ரோலில் பின்னி பெடலெடுத்த ரோபோ சங்கர் அதிலும் வாய மூடி பேசவும் திரைப்படத்தில் அவரே ஏற்றிருந்த குடிகார கதாபாத்திரம் இன்று வரை பலரது ஃபேவரட். தொடர்ந்து பல படங்களில் நடித்து அவர் சின்னத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னை பிஸியாக வைத்திருக்கிறார். கண்டிப்பாக சங்கருக்கு திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது என்று கணிக்கப்பட்டது. அதை நோக்கி அவரது பயணம் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் குடிப்பழக்கம் அதிகமானதால் அவரது உடல்நலம் சரியில்லாமல் போனது. உடனடியாக நண்பர்கள் குடும்பத்தினர்கள் சிகிச்சை பெற வழிவகுத்து பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தாங்க. அவரும் சிகிச்சையிலிருந்து மீண்டு தனது கரியரில் கவனம் செலுத்தினார். அது மட்டுமின்றி தீய பழக்கங்கள் எதிரான விழிப்புணர்வு விளம்பரங்களில் நடிக்க செய்தார். இன்னும் நீண்ட வருடங்களுக்கு அவர் ஆரோக்கியத்துடன் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த மாதத்தில் ஒரு படத்தின் ஷூட்டிங் இருக்கையில் திடீரென உடல்நலம் சரியில்லாமல் போனது. உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு குடும்பத்தினர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரையுலகமே சோகத்தில் மூழ்கியது. முக்கியமாக பிரியங்கா நிலைகுலைய செய்திருந்தாங்க. சங்கருடைய மரணம் இறுதி ஊர்வலத்தில் சோகத்தோடு நடனமாடி தனது துக்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் கணவருடைய மரணத்தை நினைத்து வீட்டிலேயே முடங்கியிருக்கும் தனியார் யூடியூப் சேனலுக்கு நடந்த ருசி நேரம் என்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய புதிய பயணத்தை ஆரம்பித்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரியங்கா, அடுத்து ஜென்மம் என்று ஒன்றிருந்தால் நான் ரோபோ சங்கருக்கு பிரியங்காவாக பிறக்க வேண்டும். ஏனெனில் இந்த ஜென்மத்தில் நான் என்னெல்லாம் பார்த்தேனோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கும்படி செய்தார். அதை நான் அவருக்கு திருப்பி செய்ய வேண்டும். நான் அவரை நிறைய காதலித்தேன் செய்தேன். என்னவென்று இன்னும் நிறைய காதலித்தார். அவரை இன்னும் பத்திரமாக பார்த்துருக்கலாமோ என்று தோன்றுகிறது என்று கண்ணீர் மல்க பிரியங்கா அவங்க பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.